தமிழகம் புதுவையில் 40 தொகுதிகளுக்கும் வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் மொத்தமாக 950 வேட்பாளர்கள் போட்டி. 874 ஆண் வேட்பாளர்களும் 76 பெண் வேட்பாளர்களும் களமிறங்குவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் மக்களவை தொகுதியில் 54 வேட்பாளர்கள் போட்டி. குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் 9 பேர் மட்டுமே களத்தில் இருப்பதாக அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது விசிக. மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். திருச்சி மக்களவை தொகுதியில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டி. ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு. வாழை, திராட்சை உள்ளிட்ட சின்னங்களில் ஏதாவது ஒன்றை கேட்டிருந்த நிலையில் பலாப்பழம். நோட்டாவை விட கீழே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக திடீரென எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்கிறார் மோடி. சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு இருக்கிற பயமெல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் என்ற முயற்சி தான் நல்லா தெரியுது. அதனாலதான் மோடி அவர்கள் இப்போ திடீர்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகிறார். திடீர்னு அம்மையா ஜெயலலிதா மேல ஏன் மோடிக்கு பாசம் பொங்குகிறது? அம்மையா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பாராட்டியது உண்டா? தமிழ்நாடு எப்போதும் புண்ணிய பூமியாக தான் இருக்கும். மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளின் மண்ணாக மாறவே மாறாது. திமுக இருக்கும் வரைக்கும் மோடி மஸ்தான் வித்தை பலிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமியா தான் இருக்கும். நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது. நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இங்க திமுக இருக்கிற வரைக்கும் உங்க மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் பலிக்காது. பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஒட்டுமொத்த நாடுமே தூக்கத்தை தொலைத்துவிட்டு நிம்மதியில்லாமல் தவிக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைத்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். இப்படி 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியையும் கெடுத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். ஆயிரத்து 977 வழக்குகள் இருக்கும் 261 ரவுடிகள் பாஜகவில் ஐக்கியமாக இருக்கிறார்கள். எல்லா ரவுடிகளையும் பாஜகவில் வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை பற்றி மோடி பேசலாமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. 22 பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியலில் 1977 வழக்குகள் இருக்கிற 261 ரவுடிகள் இருக்காங்க. இவங்களுடைய பேர் என்ன? பாஜக என்ன பொறுப்புல இருக்காங்க? இவங்க மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல்ல தெளிவா இருக்கு. எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா? மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் அதிக வரி விதித்து மக்கள் மீது சுமையை ஏற்றுவதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. அப்படி குறைந்த கச்சா எண்ணெயில கூட அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை விற்கிறாங்க.
போதைப்பொருள் கடத்தல் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கும் பரவி உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரி சிங்கப்பூர் போல மாற்றப்படும் என இபிஎஸ் வாக்குறுதி. இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிடுது. இங்கேயும் போதைப்பொருள் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற 2026 இங்க அதிமுக ஆட்சி மலர வேண்டும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் திறமை தில்லு அதிமுகவுக்கு மட்டுமே இருப்பதாகவும் இபிஎஸ் பிரச்சாரம். அவர்களும் அறிவுச்சோர் தமிழ் வேதனும் இணைந்து இந்த புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெறுவார்கள். அந்த தைரியம், அந்த தில்லு திராணி தெம்பு அதிமுக காரருக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. தமிழகம் போன்ற மாநிலங்கள் செலுத்தும் வரியை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு வாரி வாரி வழங்கும் மத்திய அரசு ₹1 வரியாக செலுத்தினால் நமக்கு 29 பைசா மட்டுமே தருவதால் இனிமேல் மோடியை மிஸ்டர் 29 பைசா என்று அழையுங்கள் என உதயநிதி பிரச்சாரம். முதலமைச்சர் எடுத்து சென்று அனைத்து உதவிகளையும் அனைத்து வசதிகளையும் செய்து தருவேன் என்ற அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.